எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே நீண்ட காலமாக நம்முடைய நாட்டை இரண்டு பெரும் திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி முறை, அவர்களுடைய அரசியல் கட்டமைப்பு எப்படி அமைந்திருக்கிறது என்பதை என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், என் உயிரினும் இனிய தம்பி தங்கைகள் ஆழ்ந்து பார்க்க வேண்டும். சாதி, மதம், சாராயம், பணம், இது நான்கையும் தூண்களாக வைத்து அரசியலை கட்டமைத்து ஆட்சி முறை, ஆட்சி நிர்வாகம் எப்படி என்றால் சலுகை, மானியம், போனஸ், இலவசம், இது நாளை தவிர எந்த நல்ல திட்டங்களோ, தொலைநோக்கு திட்டமோ, வளர்ச்சி திட்டமோ எதுவுமே கிடையாது. கற்றறிந்த பெருமக்கள், அறிவார்ந்த ஆண்டோர்கள், என் அன்பு தம்பி தங்கைகள் இதை கவனிக்கணும். தமிழர்கள் நாம் யார் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். முதல்ல நம்முடைய வரலாற்று பெருமை என்ன, நம் இனத்தினுடைய மாண்பு என்ன என்பதை சிந்திக்கணும். உலகில் எல்லாரும் மனித நேயம் பேசிக் கொண்டிருந்தான், நாம் உயிர்மை நேயம் பேசினோம். எப்படி? பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று சொல்லாமல் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடினான் நம்முடைய முன்னவன் வள்ளுவப் பெருமகனார். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று சொல்லாமல் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடினான். வள்ளுவன் தொடங்கி கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோருமே உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து பாடி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் நாம். சீனர்கள் எங்கள் மொழி தெரியாதவர்கள் ஊமையே என்றார்கள். ஆங்கிலேயர்கள் எங்கள் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் என்றார்கள். அரேபியர்கள் எங்கள் மொழியை தெரியாதவன் பிசாசு என்றான். அந்த காலகட்டத்தில் நம்முடைய முன்னவன் கணியன் பொன்மொன்றன் என்ற நம்முடைய பாட்டன் எழுந்து யாவும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். உலகங்களில் இருகைகளையும் விரித்த ஆறத் தழுவி நின்று வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் நாம். உலக பொதுமைக்கு ஒரு நன்னறியை தந்து உலகம் முழுமைக்கும் நேசித்து நின்ற மக்கள் நாம். நம்முடைய பாட்டன் பாரதி, காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடுகிறார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிறான் நம்முடைய வள்ளலார் பெருந்தகை. பயிருக்கு உயிருக்கென்று வாடினேன் என்கிறார். அங்கே தமிழ் பேரினத்தின் உயிர்மை நேயம் மேலோங்கி நிற்கிறது. பாரடா உன் மானுட பரப்பை, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானுட சமுத்திரம் நானென்று கூறு என்கிறான் நம்முடைய புரட்சி பாவலன். புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட பேரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொதுவுடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை நம் உயிரென காப்போம் என்று பாடுகிறார். இப்படி உலகம் தழுவி நேசித்து நின்ற உயிர்மை நேயர்கள் நாம். உலகில் எத்தனை மன்னர்கள் வள்ளலாக இருந்திருக்கிறார்கள் என் உடன் பிறந்தார்களே. ஆனால் நம் இனத்தில்
நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளலாக இருந்த வரலாறு நம்முடையது. பாரி, ஓரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான், இப்படி 7 வள்ளல்கள். அந்த வள்ளல்களிலே ஆகச் சிறந்த வள்ளல்கள் பாரியும் பேகனும் தான். கேட்டு கொடுப்பது கொடை. ஆனால் கேட்கும்போது ஒருவன் தன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். கேட்காமல் கொடுப்பது கொடைதான், ஆனால் அது ஆகச் சிறந்த கொடை இல்லை. அப்ப ஆகச் சிறந்த கொடை எது? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது. முல்லைக்கொடியில் எனக்கு தேரை விட்டுவிட்டு செல் என்று பாரியிடத்தில் கேட்கவில்லை, ஆனால் பதறினான். 326 தன்னுடைய கிராமங்களை தன் நாட்டு குடிகளுக்கு கொடுத்தான். 326 ஊரை மக்களுக்கு கொடுத்தான். அவன் வள்ளல் என்று போற்றப்படவில்லை. ஒரு முல்லை கொடிக்கு தன் தேரை நிறுத்திவிட்டு போனான். அவன் தலை சிறந்த வள்ளல் என்று போற்றப்பட்டான். ஒரு கொடிக்கே கொடையாக தேரை விட்டவன் தன் ஆட்சியின் கீழே வாழ்ந்த குடிகளுக்கு எப்படி ஆட்சி செய்திருப்பான் என்பதை என் அன்பு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொடிக்கு தேரை விட்டது பைத்தியக்காரத்தனம். ஆனால் மேலோங்கி நிற்பது, தனித்து சிறந்து உயர்ந்து நிற்பது தமிழ் இன முன்னவனின் உயிர்மை நேயம் என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். குளிரில்தான் மயில் தோகை விரித்து ஆடும். ஆனால் அது குளிரில் நடுங்குகிறதோ என்று அஞ்சி போர்வையை போற்றினான் பேகன் என்பது செய்தி. மயில் போர்வையை கேட்கவில்லை, ஆனால் அவன் கொடுத்தான் என்பது செய்தி. அதிலிருந்து நமக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? மேலோங்கி நிற்கிற உயிர்மை நேயம். கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதுதான் ஆகச் சிறந்த கொடை என்று புறப்பொருள் வெண்பாமாலை பாடுகிறது. என் அன்பு சொந்தங்களே, இவ்வளவு பெருமைப்பட வாழ்ந்தது. முல்லைக்கு தேரையும் மயிலுக்கு போர்வையும் கொடுத்த வள்ளல்களின் வாரிசுகள், பேகனின் பேத்திகள், பாரியின் பிள்ளைகள், 1/2 கிலோ அரிசிக்கு, ஒரு வேட்டிக்கு, ஒரு சேலைக்கு 1000 2000 கையேந்தி வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு இழிவானது என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் மக்கள் நாம். தன்மானத்திற்காக நம்முடைய பாட்டன் தீரும் சின்னமலையிடத்திலே, என் அன்பு சொந்தங்களே, வெள்ளையர்கள் தீரா நீ நாட்டை நீ ஆண்டுகள், ஆனால் 100 விழுக்காடு வரியை வசூலித்து 50 விழுக்காடை உன் நாட்டு நிர்வாகத்துக்கு வைத்துக்கொள், மீதி 50 விழுக்காடை எங்களுக்கு கப்பமாக கட்டு, இந்த நாட்டை ஆளுகிற உரிமையை உனக்கே தருகிறோம் என்று சொன்னபோது அந்த மான மறவன், அந்த வீர மறவன் எந்திரிச்சு சொன்னான், யாரு நாட்டை யார் ஆள்வதற்கு யாரடா அனுமதி தருவது? என் நாட்டை நான் ஆள நீ யாரடா அனுமதி தருவது என்று வெகுண்டு எழுந்து கோபத்தில் குமிறினான். உனக்கு தூக்கு தண்டனை என்றார்கள். தூக்கில் தொங்கி செத்தாலும் சாதனை வழியே உனக்கு வரி கட்டி அடிமையாக வாழ மாட்டேன் என்று நின்றவன் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை. அந்த மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோட சாவது மேலானது என்ற மறவர்களின் கூட்டத்தில் வந்த நாம் இன்று எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். சொந்த நாட்டை வந்தவன் போனவரிடத்தில் கொடுத்துவிட்டு 4 சீட்டு 3 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டுக்கு பேரம் பேசி அலைவ ஒரு கேவலம். இந்த இழிநிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் மொத்த இடமும் எங்களது, இந்நாடு என் நாடு, என் மக்கள், என் உரிமை என்று தனித்து 234 தொகுதியிலும் போட்டியிட காரணம் அதுதான். சரணடைந்து நாம் வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவது மேலானது. மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிதானது. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இந்த கோட்பாட்டை கொண்ட பிள்ளைகள் தான் தோல்வி என்பது தோல்வி அல்ல, வெற்றியின் தாய் என்ற தத்துவ நிலைப்பாட்டை கொண்டு தோல்வி என்பதே எங்களுக்கு இல்லை, வெற்றி ஒன்றே எங்களின் எல்லை என்ற முழக்கத்தோடு இந்த களத்திலே தொடர்ந்து களத்திலே நின்று போராடி வருகிறோம். இது மற்றவர்களுக்கு வெறும் தேர்தல் களம். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு புரட்சிகர அரசியல் போர்க்களம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியை பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ என்கிறான் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். அவனே சொல்கிறான்,
தந்தை பெருந்துகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எந்திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்கிறார். இந்த நரிகளால் தொல்லையா என்கிறார். என் அருமை சொந்தங்களே, அலை மாகடல் நிலம் வானில் உன் அடி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய், கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே, குகைவால் ஒரு புலியை உயர் குணமேறிய தமிழா என்கிறார். அலை மாகடல், கடல்ல நிலம் வான் எல்லாவற்றிலும் அதிகாரத்தை நிறுவடாங்கிறான். தமிழ் பேரினத்தில் அலை மாகடலிலும் நிலத்திலும் அதிகாரத்தை நிறுவியவர்கள் நம் முன்னவர்கள் சேர சோழ பாண்டியர்கள். குறிப்பாக சேர சோழ பாட்டன்தான் கடலிலே கடல் பல கடந்து படபல படைபல நடத்தி பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசை நிறுவியவன் நம்முடைய பாட்டன் ராஜராஜன் என்று சொல்லப்படுகிற அருண்மொழி சோழனும் அவன் அன்பு மகன் அரசேந்திர சோழனும். அவன் பிள்ளைகள் தான் ஒண்டி அண்டி வாழ இடமில்லாமல் ஊரெல்லாம் அகதிகளாக ஏதிலிகளாக பிழைக்க வழி இல்லாத நாடு விட்டு நாடு சென்று நாவேற்றி நிற்கிற நிலைமையில் நிற்கிறோம். பாருங்கள், ஒரு அறிவு சமூகம் தன் இன வரலாற்றை மறந்து தன் மொழிப்பெருமை இனப்பெருமையை மறந்து கடந்து செல்வது ஏற்படுவதுதானா என்பதை அறிவார்ந்த எனது அன்பு தம்பி தங்கிகள், என் அன்பு பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வேறு பரம்பரையில் பெருமைமிக்க மரபில் வந்த பிள்ளைகள் நாம் இன்று என்ன நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். சொந்த நிலத்தை ஆள முடியாது வந்தவன் போனவனிடம் நாட்டை கொடுத்து விட்டு 4-3 சீட்டை கேட்டு மண்டியிடுவது கேவலமாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது. மாற்றம் என்பது ஒரு மகத்தான ஒன்று. ஆனால் அந்த மாற்றம் நிகழ்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கிறது. ஆனால் அந்த காலம் வரை பொறுமையாக இருக்க மக்களுக்கு இயலவில்லை. அதனால் இருப்பதை சகித்துக் கொண்டு வாழ பழகிக் கொண்டார்கள் என்கிறார். அப்படித்தான் என் மக்கள் சகித்து பொறுத்துக் கொள்கிறார்கள். இவன் 1000 கொடுத்தான் ஓட்டுக்கு, இவன் 2000 கொடுத்தான். அப்ப என்ன செய்யலாம்? 5 ஓட்டுக்கு 2000 கொடுத்தவனுக்கு 3 ஓட்டு, 1000 கொடுத்தவனுக்கு 2 ஓட்டு என்று. இதை என் அன்பு சொந்தங்கள் சிந்திக்க வேண்டாமா? நோட்டை வாங்கிக் கொண்டு நாம் ஓட்டை விற்கிறோம், அவன் இந்த ஓட்டை வாங்கிக் கொண்டு நாட்டை விற்கிறான் என்பதை என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள் சிந்திக்க வேண்டாமா? என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கு நீங்களே கேள்வி எழுப்பி பார்த்ததுண்டா? இலவசம் இலவசம் என்று சொல்கிறார்களே, அந்த சொல் இழிவானது என்று நீங்கள் என்ன வேண்டாமா? நான் கையேந்தினால் நீங்கள் எல்லோரும் என்ன செய்வீர்கள்? சீமான் பிச்சை எடுக்கிறான் என்பீர்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து கையேந்தினால் அது பிச்சை இல்லாமல் எப்படி இலவசமானது? தன் நாட்டு குடிகளை பிச்சை எடுக்கிற நிலைமையில் எதுவொன்றுக்கும் கையேந்திர நிலைமையில் வைப்பதான் நல்ல ஆட்சி முறை என்று நீங்கள் நம்புகிறீர்களா, கருதுகிறீர்களா? ஒரு நல்லாட்சி கொடுப்பவன், தன் மண்ணை மக்களை உயிராக நேசிப்பவன், மானத்தோடு மாண்போடு வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பவன் இப்படித்தான் செய்வானா? இப்படித்தான் செய்வானா? ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் தன் நாட்டு குடிகளை வைப்பது எப்படி ஒரு நல்ல ஆட்சியாக இருக்க முடியும்? எப்படி? ஒரு லிட்டர் எண்ணெய், ஒரு விழா அரிசி, ஒரு வேட்டி, ஒரு சேலை, ஒரு முளை கரும்பு, 1/2 கிலோ சக்கரை, இதை கூட வாங்கிக் கொள்ள முடியாதா? ஒரு நாளைக்கு 30 ரூபாய் சம்பாதிக்க முடியாதா? இல்ல 60 ரூபாய் சம்பாதிக்க முடியாதா? மாசம் 2000 ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு 60 ரூபாய் ஈட்டிக் கொள்ள முடியாதா? எத்தனை நாளைக்கு கொடுப்பீர்கள்? எத்தனை நாளைக்கு கொடுப்பீர்கள்? எவ்வளவு காலத்துக்கு கொடுப்பீர்கள்? எத்தனை ஆண்டுக்கு கொடுப்பீர்கள்? நீங்கள் கொடுக்கிறீர்கள், எங்களுக்கு இலவசம். நீங்கள் அந்த பொருளை வாங்கும் போது, மிக்சியோ கிரைண்டரோ பிரிட்ஜோ டிவியோ வாங்கும் போது உங்களுக்கு இலவசமாக கொடுத்தார்களா? இல்லை. அப்ப விலை கொடுத்து வாங்கினீர்கள். அதில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீர்கள்? எங்கிருந்து எடுக்கிறீர்கள்? நாட்டை ஆள துடித்த நரி ஆட்டு மந்தைகளை கூட்டி வைத்துக் கொண்டு அது பேசியது, என் அன்பு சொந்தங்களே, நான் ஆட்சிக்கு வந்தால் குளிர்காலத்தில் உங்களுக்கு போர்த்தி கொள்ள ஒரு போர்வை ஒவ்வொரு ஆட்டுக்கும் தருவேன், ஒவ்வொரு ஆட்டுக்கும் கம்பளி தருவேன் என்று சொன்னது. அதை நம்பி இந்த ஆடுகள் நரிக்கு ஓட்டை போட்டு நாட்டை கொடுத்தது. கடைசியாக என்ன நடந்தது? நீ கம்பளி தருவேன் என்று சொன்னாயே, உன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லை என்று கேட்டவுடன்
அந்த நரி ஆட்டு தோலை உரிக்க தொடங்கியது. என்ன எங்க தோலை உரிக்கிறாய்? தோலை உரிச்சுத்தான் கம்பளி செய்யணும் என்று சொன்னவன் நரிக்கு அந்த ஆடுகளுக்கு உரைச்சது. ஓஹோ, இவன் சொன்னது நம்ம தோலை உரின்னு உரிச்சுத்தான் நமக்கு போர்வை தருவான். அது மாதிரி இயந்திர அண்டா குண்டா மிக்சி கிரைண்டர் டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் நம்ம நம்ம வரியை உரிச்சுத்தான் நமக்கு தருவான். இதை ஆட்டு மந்தைகள் அறிந்து கொண்டது. அறிவார்ந்த தமிழ்ச்சம மக்கள் என்றைக்கு புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. இலவச பேருந்து என்கிறார்கள். அதில் ஏற்கனவே 1 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. அந்த கடனை எப்படி திருப்பி கட்டுவீர்கள்? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீர்கள்? அத்தியாவசிய மின் கட்டணத்தில் உயர்த்துகிறீர்கள், வீட்டு வரியை உயர்த்துகிறீர்கள், சொத்து வரி என்ற பேரில் உயர்த்துகிறீர்கள். ஒரு நிலம் வாங்கினால் பத்திரப்பதிவில் பல மடங்கு கட்டணத்தை உயர்த்துகிறீர்கள். அப்ப தவிர்க்க முடியாத ஒன்றில் கட்டணத்தை அரிசி, பருப்பு, எண்ணெய், முட்டை, பால், இந்த அத்தியாவசியமான உயிர் தேவையான உணவுப் பொருளில் விலையை ஏற்றுகிறீர்கள். இது எந்த மாதிரியான ஆட்சி முறை? இது எப்போது இதையெல்லாம் தவிர்ப்பது, எப்போது மாற்றுவது? என்ன கொடுக்க வேண்டும்? ஒரு நாட்டு குடிகளுக்கு அடிப்படை தேவை என்ன? அடிப்படை தேவை என்ன? கல்வி கொடுப்பது, அறிவை வளர்க்கும் கல்வியை கொடுப்பது, அந்த கல்விக்கேற்ற வேலையை கொடுப்பது, அதற்கேற்ற சம்பளத்தை கொடுப்பது, அதை வைத்து வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்பது. இது அடிப்படை. பிறகு என்ன கொடுப்பது? தடையற்ற மின்சாரம் கொடுப்பது. ஒரு குறைந்த கட்டணத்திற்கு தடையற்ற மின்சாரம் கொடுப்பது. ஏன்னா மின்சாரம் இல்லாத நாட்டில் எந்த இயக்கமும் இல்லை. அதை கொடுப்பது. அடுத்து என்ன? பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து. இது ஒரு அடிப்படை கட்டமைப்பு. பிறகு என்ன? குடிக்க தூய குடிநீர் தன் நாட்டு குடிகளுக்கு கிடைக்க செய்யணும். இது ஒரு அடிப்படை. அடுத்தது என்ன? உயிர் காக்கும் மருத்துவம், சரியான சமமான தரமான மருத்துவம் கொடுக்கணும். வீடில்லை என்ற நிலையை உருவாக்கக்கூடாது. உணவு, உடை, உறையுள். உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க இடம். இது மூன்றும் கொடுக்காத ஒரு அரசு நாட்டை குற்றச்சமூகமாகத்தான் மாற்றும் என்கிறார் குன்றக்குடி அடிகளார் அவர்கள். இதை கொடுக்காமல் தன் உழைப்பால் ஒருவன் வாங்கிக் கொள்ளக்கூடிய மடிக்கணினி, மிக்சி, கிரைண்டரு, சைக்கிள், மின்விசிறி, அரிசி, பருப்பு, இந்த அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையிலே 60 ஆண்டுகளாக நம் மக்களை வைத்திருப்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை அறிவு சமூகம் சிந்திக்கணும். அப்ப என்ன நினைக்கிறோம்? அந்த பிள்ளைகள் இதிலிருந்து மாற்றணும் நினைக்கிறோம். இவர்கள் இலவசத்தை கொடுத்து ஏன் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் இந்த நிலையிலிருந்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். 2 பேருக்கும் இருக்கிற வேறுபாடு இதுதான். அவர்கள் 3 பேரும் ஒரே பக்கத்தில் இருக்கிறார்கள். அவர் 2000 கொடுப்பேன் என்கிறார் ஐயா ஸ்டாலின். ஐயா எடப்பாடி 2000 கொடுக்கிறேன் என்கிறார். இவர் 5000 வங்கி கணக்கில் போட்டார். அவர் 10,000 போடுவேன் என்கிறார். என்னுடைய தம்பி பின்னாடி வருவார், 2500 கொடுப்பேன் என்கிறார். இன்னொருவர் வருவார், தாலிக்கு அரப்பவன் தங்கம் என்கிறார். இவர் 1 பவன் தங்கம் என்கிறார். சாராய கடையை திறந்து வச்சு குடிக்க வச்சு 6 மாசத்தில் அந்த தாலியை அறுக்கிறார்கள். தாலி அறுக்கிற கூட்டத்திடத்துல எப்படி குண்டு போட்டு கொள்றதா படுகொலையா கொலையா? குடிக்க வச்சு கொள்றது இல்லையா? திருட்டு போய் அத்துக்கிட்டு போனா தான் தாலி இருக்கிறதா? இவங்க குடிக்க வச்சு அறுக்கிறது தாலி இருக்கிறது இல்லையா? எந்த மாதிரியான ஆட்சி முறையை நீங்கள் சகித்துக் கொள்கிறீர்கள்? எவ்வளவு காலத்துக்கு இதை பொறுத்துக் கொள்வீர்கள்? எவ்வளவு காலத்துக்கு? எவ்வளவு காலத்துக்கு நண்பு சொந்தங்களே? எவ்வளவு காலத்துக்கு? போடுகிற ஓட்டை எல்லாம் திருடனுக்கு தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீங்க எண்ணி பாரு. போடுகிற ஓட்டை எல்லாம் திருடனுக்கு தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீங்க எண்ணி பாரு. ஊழல் லஞ்சம் பொறுத்து போச்சு, உண்மை நேர்மை செத்தே போச்சு. மாண்புமிக்க மக்கள் ஆட்சி மண்ணோட மண்ணா போச்சு. ஊழல் லஞ்சம் பொறுத்து போச்சு, உண்மை நேர்மை செத்தே போச்சு. மாண்புமிக்க மக்கள் ஆட்சி மண்ணோட
சோறு மண்ணா போச்சு, கேடு கேட்ட பணநாயகம் பல்லிச்சு சிரிக்கலாச்சு. பொறுப்பது பாவம்தானே, சகிப்பது சாபம்தானே, நல்ல ஆட்சி மலர்வதற்கு என்ன வழி கூறம்மா. விவசாயி சின்னத்துல ஓட்டணியும் போடம்மா. போடுகிற ஓட்டை எல்லாம் திருடனுக்கு தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும், நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உறவுகள், தொடர்ந்து இந்த திருட்டு பயில்கிட்ட நாட்டை கொடுத்து அவன் திருடின காசுல 1000 2000 பங்கு கொடுத்து எதுல இருந்து கொடுப்பான்? நம்ம நாட்டை வித்து கொடுப்பான், மக்களின் நலத்தை விற்பான், மண்ணின் வளத்தை விற்பான். நீங்க வாழ்கிற பகுதியில் எங்கேயாவது மலைன்னு ஒண்ணு இருக்கா? எங்கேயாவது இருக்கா? பாருங்க, மலையில் என்றால் ஒரு நிலம் பாலைவனம் ஆயிருங்கிற அந்த அறிவியல் உயிரியல் உண்மையை நீங்கள் கற்கலையா? மலையில் என்றால் மழை பொழிவை பெற முடியாது என்கிற அந்த அறிவியல் உயிரியலை நீங்கள் அறியவில்லையா? கண்ட தொழிற்சாலைகள் வருவது, விண்ணூர்வு நிலையம் கட்டு, ஏர்போர்ட் கட்டு, ஏர்போர்ட் விழுகிற இடத்துல எல்லாம் ஏர்போர்ட் கட்டுறேன்னு கிளம்பி வரான். அதுக்கு 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர்னு எடுக்கிறான். தொழிற்சாலைங்கிறான், தொழிற்சாலையில வேலை உறுப்புங்கிறான், வேலைக்கு சம்பளம் கொடுக்கங்கிறான். சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம்லாம், சாப்பாடுலாம்ங்கிறான். சாப்பாடு எங்க இருந்து வரும்னா எவன்ட்டும் பதில் இல்ல. எந்த தொழிற்சாலையோட அரிசி பருப்பை உற்பத்தி செய்யணும்னா பதில் இல்ல. அது நிலத்துல தாண்டா விளையணும், அறிவு கட்ட நாயே, அது நிலத்துல தாண்டா விளையணும். அந்த நிலத்தை பறிச்சுக்கிட்டீங்கன்னா எப்படிரா? ஏண்டா இந்த வெளிநாட்டு முதலாளி எனக்கு வேலை கொடுக்கணும்னு எங்க ஊர் மாரியாத்தா கோயில்ல இல்ல வேளாங்கண்ணி கோயில்ல இல்ல நாகூர் தர்கால வேண்டிக்கிட்டானா? இல்ல. எதுக்கு வாரான்? மனித உழைப்பு மலிவா கிடைக்குது, நிலத்தடி நீரை வேணாலும் எடுத்துக்கலாம், தடையற்ற மின்சாரம் கிடைக்குது, உற்பத்தி செய்யற பொருளை வேகமா எடுத்துட்டு போக 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை இருக்குது. எப்படி உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடியில கொண்டு வர அந்த நாடு, அந்த முதலாளி வாழ்வானா வளருவானா? வெறும் சம்பளத்தை மட்டும் வாங்கி சாப்பிடுறேன், நான் வாழ்வேனா வளருவானா? இதான் கேள்வி. இப்ப நீ என்ன செய்வ? வேலைக்கு நான் வர்ற வேலை எப்படி வேலை? நிலமும் வளமும் சார்ந்த வேலை வாய்ப்பு வளர்ச்சி. வேலை இல்லை என்று எவனும் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு ஒருத்தனுக்கு இல்ல, வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கு அரசாங்க வேலை. எங்க? அவனும் வாழ்விடத்துல. தாலினா தலையில போடுறேன், பிறகு எங்க ஒசூர்ல போடுறேன், மண்ணை ஆய்வு செய்யறேன், என்ன வரும்னு பாக்குறேன். கரும்பு போடுறா, கரும்பு 2000 ஏக்கர்ல. கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல், கரும்புல இருந்து சக்கரை, கரும்பு சக்கையில இருந்து சாப்பிடுற தட்டு, என்னென்ன தயாரிக்க முடியும்? வேற என்னடா இருக்கு? வாழையிலிருந்து போடுறான், வாழையிலிருந்து வாழை நாறு, அதுல இருந்து சேலை செய்யறது, அதுல இருந்து வெட்டி செய்யறது, அதுல இருந்து தட்டு செய்யறது, அதுல இருந்து பை செய்யறது. என்ன ஒண்ணு ரெண்டா போட்டு காட்டுற மாதிரி மகன் ஒரே ஒரு தடவை கொடு, ஒரே ஒரு தடவை நாட்டைய சொர்க்கமாக மாத்தி காட்டல உன் பிள்ளை, நீ பார்த்துக்கிட்டே இரு. இவங்கள மாதிரியா படிச்சு முடிச்சுட்டு 70 லட்சம் பேர் வேலை இல்லாம திர்றான். இன்ஜினியரிங் படிச்சுட்டு வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்கான். எம்எஸ்சி எம்பிஏ படிச்சவன் டாஸ்மார்க் கடையில சாராயம் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான். எங்க போயிட்டு இருக்கோம் நாடு? இதை மாத்தணும். அதுக்கு அறிவு சமூகம் ஆழ்ந்து தெளிந்து சிந்திச்சு விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும். அதனால உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்கிறோம். என் அன்பு சொந்தங்களே, என் அருமையுடன் பிறந்தார்களே, விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்துவோம், வருங்கால பிள்ளைகளுக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை நாம் ஏற்க வேண்டும். இந்த தளி தொகுதியிலே போட்டியிடுகிற என் ஆரூர் இளவல் கணினி நிதி கணக்கில் பட்டயம் படித்த என் தம்பி நரசிம்மன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற ஆரூர் இளவல் ஸ்டாலின் இளங்கலை பொருளாதாரம் படித்த என் தம்பிக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, என் மக்களின் வெற்றி. நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் அல்ல, நாம பிறந்த பெருமை மிக்க இனத்தின் பெயர். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர்
நமக்கு என்ன கற்பிக்கிறார்? இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார். நாம் இழந்துவிட்ட உரிமைகளை போராடித்தான் பெற்றாக வேண்டும். மற்ற இனங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வப்போது போராட்டம் வரும், நமக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது. அதனால்தான் நாம் தொடர்ந்து போராட்டங்கள் நமக்கு திணிக்கப்படுகிறது. என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உறவுகள், உங்களை நம்பி நிற்கிற எங்களை கைவிட்டீர்கள் என்ற வரலாற்று பதிவு வராமல் நம்பி நின்ற பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தார்கள். மற்ற கட்சிகளின் வெற்றி சாதாரண ஒரு நிகழ்வு. ஏற்கனவே வென்றிருக்கிறார்கள், ஆண்டிருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் எளிய பிள்ளைகள், உங்கள் வயிற்றிலிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தால் சரித்திரத்தில் மாபெரும் புரட்சியாக, வரலாற்றில் மிகப்பெரிய மாறுதலாக அது இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு ஏப்ரல் 23 வாக்கு பெட்டியை போய் பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் வழக்கறிஞரை தேடுவீர்கள், என்றாவது ஒரு நாள் மருத்துவரை தேடுவீர்கள், என்றாவது ஒரு நாள் பொறியாளரை சந்திப்பீர்கள். ஆனால் ஒரு நாளைக்கு 3 வேளை விவசாயியை சந்திக்கிறீர்கள். பசித்து உணவு உண்ணும் போதெல்லாம் நீங்கள் விவசாயியை சந்திக்கிறீர்கள். அவனுக்கு நன்றி என்று உப்பிட்டவரை, உயிருள்ளவரை உள்ளளவும் நினைகின்றால் உணவிட்டவனை உயிராக நினைக்க வேண்டும். ஒரு தடவை நினைவுங்கள். அந்த நினைவோடு வாக்ககத்துக்குள்ளே, வாக்குச்சாவடிக்குள் செல்லுங்கள். அங்கே முதல் பெட்டியிலேயே கலப்பையோடு நம் உழவர் குடிமகன் விவசாயி சின்னம் நிற்பான். அவனை நன்றி நன்றி என்று, என்னால் சாப்பிட்டு விட்டுத்தான் நீங்கள் வாக்கு செலுத்த போவீர்கள், வாக்கு செலுத்திவிட்டு வந்து சாப்பிடுவீர்கள். அந்த நன்றியோடு அவனை தொடுங்கள். அவனும் வாழ்வான், நம்மையும் வாழ வைப்பான். வெல்லட்டும் விவசாயி. புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் எண்களின் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க. எங்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.